சுந்தர், சொல்லுங்க, புதுக்கோட்டையில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக எத்தனை நாட்களாக இந்த போராட்டம் நீடிக்கிறது? இந்த போராட்டத்துல பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததா சொல்லப்படுது. விவரங்களை பதிவு பண்ணுங்க சுந்தர். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும். அதாவது வாடிவாசலிலிருந்து காளைகள் வெளியே வரும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் கடந்த 4 நாட்களாக புதுக்கோட்டையில் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பு சார்பில் மாணவர்கள், இளைஞர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து பொட்டு மழையிலும் கொடுக்காது இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை முதல் அதிக அளவில் மழை பெய்தது. அதனால் கூட்டத்திலும் குறைவாக காணப்பட்டாலும் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்டத்தட்ட 3000 பேர் பள்ளிகளுக்கும் தற்போது விடுமுறை அளிப்பதால், சனிக்கிழமையாக இருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் இன்று வந்து பங்கேற்கக்கூடும் என்பதால் அவர்கள் வந்து சாம்பியானா பந்தல் போல உள்ளிட்ட பல்வேறு மழையில் நடைபெறுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை போராட்டக்காரர்கள் செய்து வருகின்றனர். தற்போது நாம் காணலாம், கை குழந்தையுடன் சில பெண்மணிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அதுவும் மேலும் வந்து பள்ளி மாணவர்களும் மிகவும் அந்த கொட்டு மழையிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவருடைய முக்கியமான கோரிக்கையானது வாடிவாசலிலிருந்து காலையில் வெளியே வரும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்ற கருத்தையை வந்து முன்வைத்தனர். தற்போது வந்து ஒரு போராட்ட குழு உருவாகியிருப்பார். அவருடைய கேட்போம் சார், இப்போ வந்து தமிழக அரசு வந்து அவசர சட்டம் பிறப்பித்தாலும் உங்களுடைய போராட்டம் எது வரைக்கும் இருக்கும்? எங்களுக்கு வந்து நிரந்தர சட்டம் வர வரைக்கும் எங்களோட போராட்டம் நீடிச்சுட்டு தான் இருக்கும். இது எங்களோட உரிமையை மீட்டெடுக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் நீடிச்சுட்டு தான் சார் இருக்கும். இந்த பகுதியில் ஒரு மாணவி இருக்கா, அவரிடம் கேட்போம். மேடம், நீங்க இப்போ எத்தனை நாள் கடந்த ஒரு வாரமா இந்த போராட்டத்தை நடத்திட்டு நினைச்சாங்க போக போக இப்படியே கண்டுக்காம விட்டா எல்லாரும் போயிருவோம்னு நினைச்சாங்க. ஆனா நாங்க எதுக்காகவும் அசர மாட்டோம் கொண்டு வந்திருக்காங்க. வெறும் அவசர சட்டத்தை, எங்களுக்கு வெறும் அவசர சட்டம் கிடையாது, நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். எங்களுக்கு பொறுத்தவரை வீட்டா வெளியேறணும். எங்க வாடிவாசல் வரையா எங்க காலநாடு உள்ள வரணும். அதுவரை நாங்க ஓய மாட்டோம். அவசர சட்டம் மழையோ எதுவுமே எங்களை தடுக்க முடியாது. அவசர சட்டத்தை கொண்டு வந்து எப்படியாவது துரத்திடலான்னு பாக்குறாங்க. நாங்க ஓய மாட்டோம். எங்களுக்கு தேவையான நீதி கிடைக்க வரை நாங்க போராடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை மீறியதான் எதுவும் பண்ண முடியாதுன்னு மோடி சொல்லியிருக்காரு. எங்க கர்நாடகாலையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, தண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. யாராவது மதிச்சு எங்களை தண்ணி கொடுத்தாங்களா? ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தாங்களா? அடிச்சு விரட்டினாங்க கர்நாடகால இருந்து. இங்க ஆந்திரால என்ன சொன்னாங்க, சேவல் சண்டை விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே அங்க நின்று போஸ்ட் கொடுத்து சேவல் சண்டை நடத்துறாங்க. அவங்களாம் மதிக்காத சுப்ரீம் கோர்ட்டை நாங்க ஏன் சார் மதிக்கணும்ன்றது அர்த்த பிரச்சனை. இதுல ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு விவசாயத்தை அடிப்படையா கொண்டு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட் சட்டம் வந்து அதாவது முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேய அரசு வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்துச்சு. அதை இப்ப பூசி முளைக்கிட்டு கண் துடைப்பு நடத்தி ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல தமிழ்நாட்டை திரும்ப ஆளை பாக்குறாங்க. அதுக்கு நாங்க ஒருபோதும் விதிக்க மாட்டோம். இது இன்னைக்கு நேத்து முளைச்ச கூட்டம் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன திடீர்னு முளைச்சிட்டீங்களே, நேத்து மலையில முளைச்ச காளான்கள் எங்களை பத்தி சொல்றாங்க. நாங்க மலையில முளைச்ச காலம் இல்ல. ஒவ்வொரு நாட்டுக்கும் போனோம், ஒவ்வொரு ஊருக்கு போனோம், ஒவ்வொரு இடத்துல எங்களை அடிச்சாங்க. நாங்க பொறுமையா இருந்தோம், பேசாம இருந்தோம். ஆனா இப்ப எங்க நாட்டுக்குள்ளே வந்து எங்களை அடிக்கிறாங்க. இனிமேல் நாங்க பொறுத்திருக்க மாட்டோம். இது நாங்க மலையில மலைச்ச காலம் இல்ல. இத்தனை வருஷமா நாங்க பொறுத்திருந்து பார்த்தோம். எங்க நாட்டுக்குள்ளே வந்து போராடுறாங்கன்னா இனிமேல நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். இனிமே பீட்டா வெளியானோம், காலமாட்டம் விவசாயம் செழிக்கணும். அதுவரை நாங்க போராடுவோம். இதான் எங்க முடிவு. அவர்கள் தெரிவிக்கையில் நிரந்தர தீர்வு, அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குனால நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். தற்போது வந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கைகளை, அதாவது நிரந்தர தீர்வு காணும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் வந்து இந்த மாணவர்கள் தெரிவித்தனர். தற்போது நம்மிடம் ஒரு பள்ளி மாணவர்கள் இருக்கார், அவரிடம் கேட்போம். ஜல்லிக்கட்டு மாணவர்கள் இதனால இந்தியாவில் எல்லா மாணவர்களும் போராடுறதுனால எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், எங்க உரிமை, தமிழருக்காக நாங்க போராடுவோம். பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கையில் ஜல்லிக்கட்டுக்காக உயிரை கொடுப்பது தயாராகவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுந்தர், இப்போ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த களத்திலும் கூட அவர்களுடைய உறுதித்தன்மை போராட்டத்துல எப்படி இருக்கிறது சுந்தர்? இந்த காலை முதல் அதிக அளவில் மழை பெய்து மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இருப்பினும் கொட்டு மழையும் மாவட்டத்தில் பல்வேறு பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த இளைஞர்கள், மாணவர்கள் ஆகிய ஒன்று கூடி அறப்போராட்டத்தில் ஆங்காங்கே குறிப்பாக குறிப்பிட்ட கிளைகளில் தற்போதுதான் 50க்கும் மேற்பட்டவர் நேற்று மாலை வரை 3000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில், அதாவது 4வது நாளாக இந்த தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.